வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தீங்களா? செம ஹைப்பு, செம டென்ஷனு, ஹார்ட் பீட்டு எகிரி எகிரி இறங்கிச்சிங்க. அந்த அளவுக்கு ஒரு மேட்ச்சை உண்டு பண்ணிட்டாங்க. பண்ண சம்பவம் அப்படி வந்த சேசிங் எடுத்ததே ஒரு இது ஆரம்பத்திலேயே வந்து டாஸ் போடும்போது ஆரம்பித்த ஒரு டென்ஷன் முடிகிற வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அதான் இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட ஒரு அருமையே. அதுக்கப்புறம் இடையில நடந்த சம்பவங்கள்லாம் வந்து நமக்கு ஏன்டா இதுக்கு போனாங்கங்கிற ஒரு ஃபீல் ஏற்பட்டாலும் மேட்ச் பயங்கர ஹைப், அதில் மாற்றமே கிடையாது. என்னெல்லாம் பண்ணாங்க பாருங்கள். பாகிஸ்தான் வீரர்கள் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா விளையாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணதோட நம்ம வந்து கை குலுக்காத ஒரு இஷ்யூவை ஆக்குனாங்க அன்னைக்கு. ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி இருதரப்பு உறவுகளில் வந்து நாங்கள் வந்து சுமூகமாக போகிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மேட்ச்சை வச்சே தப்பு. மேட்ச்சை வச்சுட்டாங்க, நாங்கள் வந்து விளையாடுறோம் அவ்வளோதான். அவங்களோட பெரிய அளவில் நாங்கள் உறவு கொண்டாடுறதுக்கு விரும்பலைங்கிறத சொன்னாங்க. அதை அம்பையரும் ஆட்சோட் பண்ணிவிட்டு கை கொடுக்கல அப்படிங்கிறத சொன்னார். அதை பெரிய அளவில் கொண்டு போனாங்க. அடுத்து 2வது மேட்ச் ஆரம்பிக்கும் போதும் அதே சம்பவம் திருப்பி ஸ்டார்ட் ஆகி கை கொடுக்காமையே போச்சு. கை கொடுக்காமல் போச்சதுக்கப்புறம் சேசிங் எடுத்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆரம்பித்தது பிரச்சனை. ஃபஸ்ட்டே வந்து நம்ம பாண்டியா கொஞ்சம் ரன்னை கொடுத்தாரு. அடுத்து பூம்ராக்கு அன்றைக்கி வேலை ஆகலை. போலிங்கு பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். அவருக்கு ஒர்க்காக இருந்ததுன்னா கதையே வேறு. கேட்ச் மிஸ்ஸிங்கு 3 கேட்ச், அருமையான கேட்ச் மிஸ்ஸிங். ஆனால் பிடிச்ச கேட்சே இல்லைன்னு சொல்லி பெரிய அளவில் விவாதம் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி. நம்ம சஞ்சு சாம்சன் பிடிச்ச கேட்சை வந்து விவாதம் பண்ணி அது கேட்சே கிடையாது, விக்கெட் இல்லை, 3வது அம்பையர் வந்து ஒருதலை பட்சமாக கொடுத்துட்டாருங்கிற ஒரு விவாதமும் ஓடிட்டுருக்கு. இதற்கு இடையில் சம்பவம் அப்படிங்கிறது நம்ம ஹாரிஸ் அய்யூப் தான் மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காக இன்றைக்கி வராரு. நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடுங்க, எந்த விதத்துலையும் கொண்டாடலாம், தப்பு கிடையாது. எதிராளியை பாதிக்காத அளவு கொண்டாடணுங்கிறது 2வது பட்சம். ஆனாலும் அதையும் மீறி ஒருத்தன் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி அவனுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடானா அவனை என்ன செய்ய? அப்போ பாகிஸ்தானுக்கு பிறவியிலேருந்து நீ பிளேயராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் துப்பாக்கி கலாச்சாரத்தோடு தான் இருக்கீங்கிறது ப்ரூஃப் ஆகுது. அவர் வந்து பெகல்காம் சம்பவத்தை தான் நினைவுபடுத்தி அதை செய்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில் நின்றுட்டு அவர் பவுண்ட்ரி லைனில் செஞ்ச சம்பவம் 6க்கு 0, 6க்கு 0, 6க்கு 0 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். 6-0, 6-0 இப்படியே காமிச்சிட்டே இருந்தார். ஏன்னா 6 விமானத்தை நாங்கள் தூக்கிட்டோம், நீங்கள் 0 விமானத்தை கூட தூக்கலை அப்படிங்கிறத காட்டிகிட்டே இருந்தார். அதுக்கு ப்ரூஃபே கிடையாது. இருந்தாலும் அவங்க சரி எப்போதுமே நம்ம சாகிட் அஃப்ரி வந்து ஊர்வலம் போனார். கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக நாங்கள் இந்தியா வந்து ஆப்ரேஷன் தூரம் வென்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வலம்லாம் போனாங்க. அது அவங்கவுங்க நாட்டுடைய நாட்டுப்பற்று, அதெல்லாம் நம்ம கேள்வி குறிக்கானா. கிரிக்கெட்டு உள்ளே வந்த பிறகு நம்ம வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இதை அர்ப்பணிக்கிறோம்னு சொன்னோம். நாங்கள் அதை வன்மையாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை வந்து ஒரு கொண்டு போகிறதுக்காக சொன்னோம். நீ எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும்? ஒருத்தனை டூர் இப்போ வந்தவனை சுட்டு கொன்னதை வந்து யாரும் நியாயப்படுத்த முடியாது. அந்த இதனுடைய ஆதங்கத்தை நம்ம சொல்கிறோம். ஒரு பொதுமக்களை வந்து கொண்டுட்டாங்க, யாரோ ஒரு தீவிரவாதி கொண்டுட்டாங்க, அது உங்களை பேஸில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு உலகத்துக்கு எடுத்து காட்டுற மாதிரி நம்ம அதை சொல்கிறோம். எங்களுடைய வீரர்களுக்கு அது சமர்ப்பணம். நீ ஜெயிச்சுட்டு சொல்லு, உங்கள் வீரர்களை ஜெயிச்சுட்டு வீரர்களுக்கு சமர்ப்பணம் சொல்லு. அதை விட்டுட்டு சுட்டு காமிச்சேன்னா அப்போ உங்களை எல்லோரும் சுட்டுருவேன்னு அர்த்தமா? உனக்கு துப்பாக்கி அப்படிங்கிறதே வந்து வரக்கூடாது. நீ துப்பாக்கி எடுக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. துப்பாக்கிங்கிறவன் ஒரு பாதுகாப்பு வீரரோ ஒரு போலீஸ்காரரையோ நாட்டை பாதுகாப்பதுக்கோ இல்லைன்னா பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணலாம். இதை விட்டுட்டு நீ வந்து துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி சுட்டேன்னா நீனும் அதே தன்மையில் தான் இருக்க, தீவிரவாத தன்மையில் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. இது இந்த காலம் இல்லைங்க, அந்த காலத்துலேருந்து ஒரு 30-40 வருஷமாக நான் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி 45 வயசு ஆகுதுனால நான் ஒரு 37 வருஷமாக நான் ஒரு 8 வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நான் 88 வேர்ல்டு கப்லேருந்து நான் வந்து சின்ன இடத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். அப்போமேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே பயங்கர டெரர் தான். 92 வேர்ல்டு கப்புலலாம் அவங்க பண்ணுற அட்டூழியம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஷார்ஜா கப்பு நடந்ததை பார்த்தீங்கன்னா, ஷார்ஜா கப்பை ஏன் தடை பண்ணாங்க? ஷார்ஜா கப்பில் பயங்கரமான இந்தியா இஸ்லாமிய நாடுகள் முழுக்க அவங்க சேர்ந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வருஷம் 4 நாடு இல்லை வரும். அதை வச்சு இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அநியாயத்துக்கு வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க எல்லோரும். அது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் நடந்துச்சுன்னு அதை தடை பண்ணாங்க. அதில் நம்ம இந்திய வீரர்களும் அதில் வந்து உடன்பட்டு நிறையா கேம்பிளிங்கில் காசு வாங்கிட்டாங்கன்னு தான் நிறையா விஷயங்கள் அதில் அந்த இதையே தடை பண்ணாங்க. அந்த ஷார்ஜா கோப்பையே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருதுன்னு. அன்றைக்கி 92 வேர்ல்டுகளில் ரமேஷ் ராஜா, வாக்கார் யூனஸு, வாஷிம் அக்ரம் இவங்கெல்லாம் பண்ணாத சேட்டையே கிடையாது. ரமேஷ் ராஜாலாம் நேரடியாக கிரவுண்டில் வச்சு பயங்கரமாக குதிச்சு கிண்டல் பண்ணியிருக்காரு. ஒரு தடவை வந்து
இம்ரான்கான் சொன்னது, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்பது எங்களுக்கு விளையாட்டு கிடையாது, நாங்கள் வந்து எதிரான போர், இந்தியாவுக்கு போராக தான் நான் பார்ப்பேன், அது வந்து ஒரு ஜிஹாத்தாக தான் நான் பார்ப்பேன்னு சொன்னால்தான் நம்ம இம்ரான்கான். அவங்கெல்லாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்து நிறைய பேசுனீங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம ஜீரணிக்கவே முடியாது. இது பிசிசிஐ தான் நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கு, இந்த மேட்ச்சை அனுமதிச்சிடவே கூடாது, நீங்கள் பிசிசிஐ வந்து உங்கள் காசுக்காக இதை செஞ்சிட்டிங்கன்னு தான் நம்ம எல்லோரும் சொல்கிறோம். தேவையில்லாத ஒரு 2-3 மாதம் தான், 2 நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு போர் வந்து முடிஞ்சு அதனுடைய காயம் கூட ஆறாத சமயத்தில் 2 பேரையும் மோத விட்டுட்டு உணர்வுகளோடு விளையாடிட்டு இருக்காங்க இந்த கிரிக்கெட் வாரியங்கள். அவங்களுடைய காசு பார்க்குறதுக்காக கார்ப்பரேட் லெவலில் உள்ள ஆட்கள் வந்து அவங்க நாடையும் மீறி இன்றைக்கி காசு பார்க்குறது என்னன்னாலும் செய்வாங்க. இதுதான் உதாரணம். இந்திய அரசாங்கம் வந்து இதை கண்டிப்பாக இதுக்கு அனுமதிச்சிடக்கூடாது. பிசிசிஐ வன்மையாக இதை நம்ம கண்டிக்கணும். உண்மையில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மேட்சையே நம்ம பங்கேற்க மாட்டோங்கிறத சொல்லி, நாங்கள் பாகிஸ்தான் வந்தால் நாங்கள் பங்கேற்க மாட்டோங்கிற விதியை தான் நீங்கள் சொல்லியிருக்கமே தவிர, இதை விட்டு விளையாட விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதுங்கிறது மிகப்பெரிய மோசமாக. துப்பாக்கி சுடுவான், இந்திய ரசிகர்கள் மேலாம் துப்பாக்கி சுடுவான், நம்ம பார்த்துட்ருக்கணும். இது வந்து உணர்வுகளோடு திருப்பி பெரிய பகை ஆகிறதுக்கான வழியை உண்டு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இது தவிர்க்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. இருந்தாலும் பாகிஸ்தான் பிளேயர்கள் வந்து இன்றைக்கி கை கொடுக்கல, ஒதுங்கி போயிட்டோம், அது ஓகே. நீ வந்து துப்பாக்கி ஏட்டு சுடுறதுக்கும் இந்த மாதிரியான ஆட்டிடியூட் பண்ணுறதுக்கும் உண்மையில் அந்த அபிஷேக் சர்மாவும் கில்லும் விளையாடும்போது, கில் 4 அடிக்கும்போது அந்த ஹாரிஸ் அயூப் வந்து பேசின பேச்செல்லாம் வந்து நிறையா குடும்பத்தை பற்றி பேசினாருங்கிறது சொல்கிறாங்க. சரியான தகவல் தெரியல. அதற்காக தான் அவர் வந்து ரியாக்ட் பண்ணார். இந்தியாவை பற்றியும் அவர்களுடைய விளையாண்ட குடும்பத்தை பற்றியும் விளையாடுபவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் அவதூறாக பேசினார் என்பதுக்காக தான் இவர் கோவப்பட்டிருக்கார். உண்மையில் கில்லோட வந்து அபிஷேக் சாந்தமானவர் தான், கில்லு தான் கோவக்காரன். பட் ஆனால் அபிஷேக் சர்மாவையே கோவமடைகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காருங்கிறது அந்த பாகிஸ்தான் வீரருக்கே வெளிச்சம். உண்மையில் வந்து ஒரு 2 பேரையும் விளையாட விட்டுட்டு திருப்பி வந்து அம்பையரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதெல்லாம் ஃபுட்பாலில் நடக்கும். ஃபுட்பாலில் வந்து ரசிகர்களே அடிச்சுட்டு சாவாங்க, அந்த மாதிரி. கிரிக்கெட்டில் இந்த மாதிரி நடந்ததில்லை. ஆனால் கிரிக்கெட்டில் அந்த மாதிரி சம்பவங்களை உண்டு பண்ணிடுவாங்களோ ஒரு பயம் வருது. கிரிக்கெட்டை அமைதியாக கொண்டு போகணுன்னா நமக்கு இந்த சீரியஸில் நீங்கள் பாகிஸ்தானை தவிர்த்தா தான் வந்திருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணுங்கிறத நம்ம ஆணித்தரமாக திருப்பி சொல்கிறோம். இந்த மாதிரி சம்பவங்கள் திருப்பி நடக்காத வண்ணம் நம்ம பார்க்கணும். நம்ம பிசிசிக்கு நம்மளுடைய எதிர்ப்புகளை நம்ம பதிவு பண்ணணுங்கிறத நம்ம சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.